Prithvi Sarivada, Rajesh. Yes, yes. Trailer വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു. All the best. Thank you. இந்த ചോദ്യം ஆக்சுவலா நீங்க வந்து ட்ரெய்லர்ல வந்து ஒரு விஷயம் இது பண்ணிருந்தீங்க, அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பத்தி அதை நீங்க இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. சோ நீங்க ரஜினி சார் ரஜினி சார் இல்ல அந்த 1992 நடந்த போயஸ் கார்டன் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க ஹைலைட் பண்ணிருந்தீங்க இல்லையா? சோ அது வந்து நீங்க ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் பத்தி சொல்லியிருந்தாரா இல்ல சௌந்தர்யா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? இல்ல நான் சார் கிட்ட சொல்லல. ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு தெரியல, அது உண்மையா கூட எனக்கு தெரியல, எங்கேயோ படிச்சது. அப்படி அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு, சோ பயங்கரமா கும்பல் வந்ததுங்கிற எங்கேயோ ஐ ரெட் இட் சம்வேர். And when we were devising Lal sir's entry in part 1, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. I thought that would be a nice incident to get inspired from as a filmmaker. அது எங்களுக்கு வந்து for us in Kerala we have only read about it. அப்படி ஒரு legend அவ்வளவுதான். ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து I had just finished taking the final out of my trailer from Raja Vishan sir's studio. So எடுத்து முடிச்ச உடனே I wanted to show him my trailer first. ஏன்னா நடுவில் வந்து I had the opportunity to do a film with him and I could not. அதனால pull off பண்ண முடியல. So I called Soundarya and I asked her if I can come and show him, and he was very gracious. அவர் வீட்ல வந்து இன்வைட் பண்ணி and he saw the trailer multiple times and நிறைய வார்த்தைகள் பேசின and I will never forget it. Sir, Prithvi sir, இங்க sir. Sir, இப்போ yes sir. Yes sir. So first of all, congrats and all the best for a big hit. Thank you so much. Sir, இப்போ வந்து ஆக்சுவலா லால் சார், மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் ஆக்ட்ரஸ்ன்றதுனால क्वेश्चन கொஞ்சம் வேற மாதிரி கேக்குறேன். இன் கேஸ் லூசிபர் 3 எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையில இருந்து ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா? ஏன் 2 ல இருக்கு? அப்படியே. ஆமா. ஓகே. மோகன்லால் கிஷோர் இருக்காங்க. and there are I think there are multiple people from Tamil speaking actors, maybe not big stars, நிறைய பேர் இருக்காங்க. இல்ல சார், இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணாவா இருக்கட்டும், இல்ல அந்த மாதிரி யாராவது சார் கூடயே நடிக்கிற மாதிரி தெரியல. நான் 3 வந்து சொல்லி ரைட்டிங் we have an idea. once அந்த ஒரு நரேட்டிவ் ஃப்ளஷ் பண்ணி வரும்போது ஒரு தமிழ் ஆக்டரா இருந்தா கண்டிப்பா I would love to work with சிவகார்த்திகேயன் and all those people. Yeah. Mohanlal sir. Sir, you had kind of put out a video introducing all the characters for 30 days. And in that, while introducing your character, you said that as a director, this film, the first part was kind of complicated because there are several characters in it. And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, would it be possible for them to understand the story? Yeah, good question actually. So I have also answered this in multiple platforms across our promotional campaign. இந்த படம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதமே வந்து மை ரைட்டர் முரளி கோபி அண்ட் ஐ we were very particular. இது ஒரு ஸ்டாண்ட் லோன் ஃபில்மா கூட இது should be able to exist. அதே குவாலிட்டி இதோட இந்த பிரான்ச்சைஸோட தேர்ட் பார்ட்டும் அப்படிதான் பண்ணணும்னு தான் ஆசையா இருக்கு. ஸோ ஃபார் த கொஸ்டின் தட் யூ ஆஸ்க் மீ, ஆமா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா கூட you will completely understand the plot, story, narrative, everything of second part. ஆமா, நீங்க தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை if someone claps for a particular dialogue, somebody who's not seen the first part might think, yeah, இதுக்கே போய் கை தட்டுறங்கிற ஒரு thought might come. Like little recall, throwbacks அப்படியெல்லாம் இருக்கிறது மேல it's a completely standalone film. But having said that, இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைன்னா கூட the story is completeங்கிற மாதிரி ஒரு ஆர்க்ல தான் போய் முடிச்சிருக்கோம் அந்த படம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் I have taken a chance as a filmmaker. ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது இப்போ தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த படம் முடிய போகுது. தட்ஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ எம் ஹோப்பிங் ஃபார் இஸ் தட் செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணுமே நினைச்சு they should go and revisit that filmங்கிறது தான் என்னோட ஆசை. I hope that happens. Prithvi sir here. Sarivada Rajesh. டியூரேஷனா நான் எடுத்த படம் 2 hours and 49 minutes சார். நம்ம படத்துல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு 20 minutes தேங்க்ஸ் கார்டு எல்லாம் போடுவாங்கல்ல, அதான் அந்த so 3 hours வரும் ஆக்சுவலி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.